நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்மையும் மறக்கல. We are praying for the nation of Israel. God hasn't forgotten us as well. நம்மையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தான் வருகிறார். Even God has been blessing each and every one of us. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். When you do the ministry of God, God will take away your things. ஒரு சகோதரி எனக்கு விதமாக கடிதம் எனக்கு எழுதியிருந்தாங்க. One sister wrote a letter like this. நான் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபித்த பிறகு கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. She has written a letter stating that after starting praying for the nation of Israel, God has blessed me along with my family. ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், நான் இஸ்ரவேலுக்காக ஜெபித்த பிறகு கர்த்தர் எனக்கு புதிய வாகனங்களை கர்த்தர் வாங்க எனக்கு கிருபை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அழகா அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. Another brother mentioned in his letter stating that after praying for the nation of Israel, God has helped me to buy new vehicles for myself. அது மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேலுக்காக நான் ஜெபித்த பிறகு எனக்குள்ள ஒரு புதிய ஒரு பலன் உண்டாகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. Another person has stated in his letter stating that when he started praying for the nation of Israel, he is able to feel a new strength upon his life. இப்படி ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். Through this, God is able to bring a lot of goodness through our prayers. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். God is doing good for the people who are praying. நாம் எந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அங்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். And God is also doing good thing in the nation that we are praying for. கர்த்தர் ரெண்டு பேரையுமே கர்த்தர் பார்க்கிறார். God is looking at both of us. இஸ்ரவேல் தேசத்துல என்ன நன்மை உண்டாகுதோ அந்த நன்மைகள் எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் கடந்து வருது. All the good things that is happening in the nation of Israel is also coming upon the life of the people who are praying for it. எனவே நாம் தொடர்ந்து இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபிக்க நாம் மறக்க கூடாது. Therefore, we must never fail to pray for the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூதர்கள் அங்கு மட்டுமல்ல, யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். The Jewish people are not only in that nation of Israel but also spread abroad around the nations. அப்படி சிதறி இருக்கிற இந்த யூதர்கள் கடைசி நாட்களிலே சொந்த தாயகத்திற்கு கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. The Jewish people who are spread about, it is the will of God that they must come together in the nation of Israel. இந்த சித்தம் நிறைவேறும்படிக்காக நாம் இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray that the will of God will be fulfilled. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். Even today we are going to know about a very important thing and we're going to pray for them. ஏன் யூதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? Why should we pray for the Jewish people? ஒரு குறிப்பிட்ட நாள் முழுவதும் இந்த நேரம் முழுவதும் அவர்களுக்காகவே நம்ம குறிவைத்து வாரந்தோறும் ஜெபிக்கிறோமே, ஏன் அவர்களுக்காக ஜெபிக்கணும்? Every week we are targeting this Jewish people and we are spending 1 hour of time for praying for them. And why should we pray for them? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒருவேளை உங்களுக்குள்ள வரலையோ வருதோ, ஆனா மற்றவர்களுக்கு இந்த எண்ணம் வருது. I don't know whether this kind of heart is coming in you or not, but it has been coming to many people. நாம் யூதர்களுக்காக சாலோ நிகழ்ச்சியை நாம் கொண்டு வந்த பிறகு ஒரு சகோதரன், கிறிஸ்துவ அல்லாத ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணினார். After we brought the Shalom Israel program into this Angel TV, one of the person who is a non-believer gave me a phone call. ஏன் யூதர்களுக்காக ஜெபிக்கிறீங்க? Why are you praying for the Jewish people? அவங்க செய்யற அட்டூழியம் உங்களுக்கு தெரியுமா? Do you know what kind of cruel thing that they are doing? அவங்க செய்யற தீமையான காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? Do you know what is the wrong thing they are doing? அந்த மாதிரி இருக்கிற யூதர்களுக்கு எப்படி நீங்க ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. They asked me, how can you pray for such kind of Jewish people? இதே கேள்வி ஒருவேளை அவர்களுக்கு வருவதை போல உங்களுக்குள்ளும் ஒருவேளை வந்தாலும் வந்திருக்கலாம். Just like this kind of question arising in their heart, it might arise in you as well. ஏன் கிறிஸ்தவர்கள் யூதர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? Why should the Christians have to love the Jewish people and pray for them? இந்த காரியத்தை நாம் அறிந்து கொண்டு இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Today we're going to know all those things and we're going to pray for them. இந்த இஸ்ரவேல் தேசமானது உலகத்தின் ஒரு மையமான இடத்துல இருக்கிறது. The nation of Israel is situated in the midst of the earth. இந்த இடத்துல தான் கர்த்தர் எதையுமே தம்முடைய காரியத்தை அவர் துவங்குகிறார். This is a place, whatever God has, He begins His plan there. இந்த முதல் அபிஷேகம் எங்கு ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்துல நீ வாசித்து பாருங்க. Just read, where was the first anointing poured upon? அந்த முதல் அபிஷேகம் எருசலேமில் தான் ஊற்றப்பட்டது. The first anointing was poured in Jerusalem. அங்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் அதன் பிறகுதான் மற்ற நாடுகளுக்குள்ளே அந்த அபிஷேகம் கடந்து போனது. That anointing which was poured upon Jerusalem was spreading to different nations from there.
கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இந்த எருசலேமை தான் தன்னுடைய தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்ய போகிறார். In this last days, God is going to have Jerusalem as its capital and He's going to rule this earth. எனவே தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு ஆவிக்குரிய நன்மையிலே செய்ய ஆரம்பித்தாலும் கர்த்தர் அங்குதான் துவக்குகிறார். Whatever spiritual good things that the Lord is planning to do, it begins in that place. எனவே இஸ்ரவேல் தேசத்திற்காக அல்லது எருசலேமிற்காக நாம் அத்தனை பேர் நாம் ஜெபிக்க வேண்டும். Therefore, we have to pray for the nation of Israel and also people who live in it. இந்த எருசலேமில் தான் கடைசி கால அபிஷேகமும் ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசி அவர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு பேசினார். Through our prophets, God has confirmed that God will pour His last days anointing upon this Jerusalem. எனவே தான் எருசலேமிலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம். That is why we started gathering some great meetings in Jerusalem. அங்கு கூடி வந்த ஜனங்கள் மேலே இந்த கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற ஆரம்பித்தார். All the people who came together in that place, God started pouring His last days anointing upon them. இப்பொழுது அதன் பிறகு நம்ம பார்க்கிறோம் இந்த கடைசி கால அபிஷேகம் உலகமெங்கும் இப்போது ஊற்றப்பட ஆரம்பித்திருக்கிறது. Now after that, we are able to see this last days anointing has been poured out in the different parts of this world. இவ்விதமாக எந்த ஒரு ஆவிக்குரிய நன்மையும் எருசலேமில் தான் துவங்கப்பட வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமும். It is the will of God. Any kind of spiritual goodness should begin from Jerusalem. அப்படியானா அந்த தேசத்துல தான் எந்த ஒரு நன்மையும் கர்த்தர் துவங்கும் போது அந்த தேசத்திற்காக நம்ம கண்டிப்பா நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? In that case, when Lord has planned to start any plan in that nation, it is our duty to pray for that place. எனவே தான் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். That is why every day we pray for the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தர் ஒரு புதிய நன்மைகளை கர்த்தர் இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கிறார். These days, God has started doing some new good things upon the nation of Israel. அதை தடுப்பதற்காக சத்ருவானவன் வேகமாக சுற்றி தருகிறான். Satan has been working fast to stop them. அப்படிப்பட்ட தீமையெல்லாம் கடந்து போகும்படிக்கா இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray all such kind of bad things would be taken away. ஏன் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்காக ஜெபிக்கணும்? இந்த காரியத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். We're going to continue to see why should the Christian people pray for the Jewish people. ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை அல்லது 3வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. Read the book of Genesis chapter 12 verse 3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாஸ்திரமா பார்க்கிறோம். It has been stated in the Bible, I will bless those who bless you, I will curse him who curses you, and in you all the families of the earth will be blessed. இந்த வசனத்துல சில வார்த்தைகளை நம்ம கருத்தை நம்ம கவனிக்கணும். We have to understand some important things in this verse. அதுல வார்த்தையை பாருங்களேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. All the families of the earth. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தையே குறிக்குது. When it talks about all the families on the earth, it represents all the people around this world. அந்த பூமியில் உள்ள ஜனங்கள் யார் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை அடுத்ததுல போடப்பட்டிருக்குது. It has been clearly stated who are those people who will be blessed on this earth. அது போட்டிருக்குது, உன் நிமித்தமாக உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. Bible clearly says, in you they shall be blessed. அப்படியானா உன் நிமித்தமாக பூமி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். God has said, through you the earth will be blessed. அப்படியானா பூமியே ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் தேசத்திற்காக கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தே ஆக வேண்டும். If the earth has to be blessed, then definitely we have to pray for the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்துல எருசலேமிலே ஒரு குறைவு ஏற்பட்டா அந்த குறைவு அங்கு மட்டுமல்ல தேசத்திற்கே ஒரு பெரிய குறைவு ஏற்படும். If a lackness take place in the nation of Israel, that will cause a lackness around this world. இஸ்ரவேல் தேசத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இறங்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஆசீர்வாதம் கடந்து வருதுன்னு வைத்துக் கொள்வோமே, அந்த ஆசீர்வாதம் உலகத்துக்கே வருதுன்னு சொல்லி அர்த்தம். If a great blessing come upon the nation of Israel, then that blessing will come around the world. அப்படியானா உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமேயானால் எருசலேமிற்காக கண்டிப்பா நாம் ஜெபம் பண்ண வேண்டும். Therefore, if the world has to be blessed, then it is our duty to pray for Jerusalem. எனவே தான் கர்த்தர் இந்த எருசலேமிற்காக ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை கர்த்தர் நமக்கு கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why God has given it as a commandment to us to pray for the nation of Israel. சாதையாவுக்கு இப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்த பிறகு இந்த நேரத்தில் நம்ம இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூதர்களுக்காக ஒவ்வொரு வாரமும் நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். After God had commanded our dear Sadhu Ayya to pray for the nation of Israel,
We have been praying every week for that. இந்த எருசலேமில் உள்ள யூதர்களுக்காக ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் பவுலும் கூட அவர் வலியுறுத்தி நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். Even Apostle Paul has explained us why should we pray for the nation of Israel. அதுல ரோமர் இந்த நிருபம் 15வது அதிகாரம் 26, 27, 28 ஆகிய 3 வசனங்களை எடுத்து நீங்க வாசித்து பாருங்கள். Just read the book of Romans chapter 15 verse 26, 27 and 28. இதுல முள்ள வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். I would like to read that verse for you. மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்வதற்கு அவர்கள் கடனாளியாக இருக்கிறார்கள். எப்படி என்றால், பிரஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளியாக இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமா ஒப்புவித்த பின் உங்கள் ஊர் வழியாய் நான் புறப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நமக்கு. He stated, for it is pleased those from Macedonia and Achaia to make a certain contribution for the poor among the saints who are in Jerusalem. It pleased them indeed, and they are their debtors. For if the Gentiles have been partakers of their spiritual things, their duty also to minister to them in material things. Therefore, when I have performed this, and I have sealed to them this fruit, I shall go the way of you to Spain. இதுல ஒரு வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார் பாருங்க. Here Apostle Paul explains something here. பிரஜாதியார் யூதர்களுடைய ஞான நன்மைகளை பெற்றிருக்க அவன் போட்டிருக்கு பாருங்க. For if the Gentiles have been the partaker of the Jewish people. இந்த பிரஜாதியார் யூதர்கள் நிமித்தமாக ஞான நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள் சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. The Gentiles have received wisdom through this Jewish people. இந்த பிரஜாதிகள் யாரு? Who are these Gentiles? உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் பிரஜாதிகள் தான். All the people around this world are Gentiles. அதாவது சரீர பிரகாரமாக யூதர்களை தவிர மற்றவெல்லாம் பிரஜாதிகள். Apart from the Jewish people, all the people around this world are Gentiles. அந்த சரீர பிரகாரமாக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக பிரஜாதிகளை கர்த்தர் தேடி கடந்து போனார். Because of the Jewish people have not accepted him, that's why Jesus went in seeking for the Gentiles. அவர்கள் யூதர்கள் இயேசுவை நாமோ ஏற்றுக்கொண்டோம். Jewish people did not accept Jesus Christ, but we accepted him. அவர்கள் விட்டுவிட்டதை நாம் அடைந்து கொண்டோம். What they left, we have received them. ஞான நன்மைகளை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும். அவர்களை விட்டுவிட்டதனால அந்த ஞான நன்மைகளை நாம் அடைந்து கொண்டோம். The goodness of wisdom are supposed to go to them. Just because they left it, it has come to us. அப்படியானா அவர்கள் அடைய வேண்டிய நன்மை நாம் பெற்றிருக்கோம் இல்லையா? அப்படியானா அவர்களுக்காக நம்ம கண்டிப்பா நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? If we have received that kind of good things from them which they were supposed to receive, then it is our duty to pray for them. என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லா, one of the worst worrying thing in this is, இன்று வரைக்கும் இந்த யூதர்கள் கண்கள் திறக்கப்படாமல் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Till now, the Jewish people's eyes are not yet open and they have not accepted Jesus Christ. இந்த ஞான நன்மைகளுக்கு இன்று வரைக்கும் யூதர்கள் தூரமாகவே இருக்கிறார்கள். These Jewish people are still away from these good wisdoms. இன்று வரைக்கும் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. Till now, the Jewish people have never accepted Jesus Christ. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அவர்களோ இயேசுவையே அறியாமலேயே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். We have accepted Jesus Christ in our life, but they have been denying that Jesus Christ never exists. எனவே அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். Therefore, we're going to pray for their salvation. கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்காரு பார்த்தீங்களா? நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதே போல யூதர்களையும் கர்த்தர் ரட்சிக்க அபிஷேகம் பண்ணி அவர்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லி கூட நான் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். God has anointed us, saved us. Therefore, it is our duty to pray that the Lord has to save them and also anoint them. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்கே நினைப்பூட்டி இந்த கடிதத்தை எழுதுகிறார். This is what Apostle has reminded us and writing a letter to us. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது யூதர்களை மறக்காதீங்க, அவர்களுக்கு நம்ம கடனாக இருக்கிறோம், நாம் கண்டிப்பா அவர்களுக்கு நம்ம ஜெபிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடனாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். Apostle Paul started advising us saying, always make sure
that you pray for the Jewish people and we are liable to pray for them. அடுத்து யூதர்களுக்காக ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை வேகமா நான் சொல்றேன், அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். Then quickly I'm going to give you the reason why should we pray for the Jewish people. இந்த இஸ்ரவேல் தேசத்துல தான் நம்முடைய முற்பிதாக்கள் அங்கு தோன்றி எழும்பினார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். We know in this nation of Israel is the place where our forefather rose up. அடுத்ததாக பரிசுத்த வேதாகமும் இந்த இஸ்ரவேல் கலாச்சாரத்தை ஒட்டித்தான் எழுதப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். We must also know the Holy Bible has been written based on the culture of the nation of Israel. இந்த யூதர்களுக்குள்ள என்ன முறை கடைபிடிக்கப்பட்டதோ அந்த கலாச்சார முறைகள் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. The cultural habit which is been among the Israel people are which are written in the Holy Bible. அவர்கள் எதை விவசாயம் பண்ணினார்களோ அதை வைத்துக் கொண்டுதான் வேதத்தில் நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குது. Whatever they have farmed, that's what based on those incidents they have written many incidents in the Bible. அவர்கள் திராட்சை செடிகளை பயிரிட்டால் அந்த திராட்சை செடியை வைத்தே கர்த்தர் ஒரு ஓமையை சொல்லியிருப்பார் நமக்கு. When they've done a farming of a vineyard, God has given us a parable out of the same thing what they have done. அந்த இஸ்ரவேல் தேசத்துல அத்தி மரங்கள் அதிகமாக காணப்படுது. எனவே அத்தி மரத்தை வைத்துக்கொண்டு கர்த்தர் நமக்கு நிறைய ஓமைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். There are many fig trees in the nation of Israel. Based on those fig trees, God has given us many parables. அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒலிவ மரங்கள் அதிகமாக காணப்படுது. எனவே ஒலிவ மரத்தை வைத்துக்கொண்டு கர்த்தர் வருகைக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். There are a lot of olive trees in the nation of Israel, and based on those olive trees, God has given us about the sign of a second coming. இப்படி இஸ்ரவேல் தேசம் நடக்கிற சம்பவத்தை வைத்து தான் வேதமும் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. So only with these incidents which have taken place in the nation of Israel, the whole Bible is written. ஆனா அந்த கலாச்சாரத்தை ஒட்டி எழுதப்பட்ட வேத வசனம் உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குது. பாருங்க எவ்வளவு மேன்மையான வேத புத்தகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Just imagine this Bible which was written based on the cultural habits of the nation of Israel has been spread around this world and everyone are reading it, and just imagine how useful is it to us. இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களுடைய வாழ்க்கை குறித்து என்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுது. This Holy Bible has been talking about your life and my life. நம்முடைய பிரச்சனைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு ஆலோசனை இந்த வேதத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். It gives us a remedy of how to and what to do for all the problems that we are facing. எனவே இப்படிப்பட்ட வேதாகமம் எருசலேமிலே இருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே எருசலேமிற்காக நாம் அத்தனை பேரும் ஜெபிக்க வேண்டும். Therefore, since God has given this Bible from Jerusalem, it is our duty to pray for Jerusalem. அடுத்ததாக இயேசு முதலாக எங்கு ஊழியம் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Nextly, we must also know where did Jesus Christ do his ministry on this earth. இயேசு கிறிஸ்து பிறந்த தேசம் அது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த தேசம் அது. எனவே அந்த தேசத்திற்காக நாம கண்டிப்பா நாம் ஜெபிக்க வேண்டும். That is a nation where Jesus Christ was born, and that is a nation where he did his ministry, and it is our responsibility to pray for that nation. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்ற ஆண்டில் நாங்கள் கடந்து போகும்போது இயேசு மலை பிரசங்கம் பண்ணாரு பார்த்தீங்களா? அந்த மலை பிரசங்கம் பண்ண இடத்துல நின்று கொண்டு போய் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். Last year, when we went to the nation of Israel, we went to that place where the Lord ministered on the mountain, and we stood on the mountain and started praying. இயேசு உட்கார்ந்த பாறையை இன்றைக்கு வரைக்கும் அப்படியே வைத்திருக்கிறார்கள். They still have that rock where Jesus sat on. அந்த பாறையில நின்று நாங்கள் ஜெபம் பண்ணி கடந்து வந்தோம். We stood on the rock and we prayed. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே வெளிப்பட்டதை நாங்கள் உணர்ந்தோம். We were able to feel the word of the Lord was revealed in that place. அங்கு வெளிப்பட்ட வார்த்தை தான் இன்று உலகமெங்கும் இன்று வரைக்கும் அநேகருடைய இருதயங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. The words which was revealed in that place is the words which are being revealed around this world. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய இருதயங்களையும் மாற்றுகிற வார்த்தை அங்குதானே முதலாக வெளிப்பட்டது. The words which can change the hearts of people around this world was first revealed in that place. இயேசு தன்னுடைய ஊழியத்தை இஸ்ரவேல் தேசத்தில் தானே கர்த்தர் முதலாக ஆரம்பித்தார். God began his ministry first in Jerusalem. அவர் செய்த ஊழியத்தை தானே இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். The ministry what he did there is what we are doing around the world. அன்று ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியமானது இன்று உலகம் முழுவதும் பரவ காரணம் என்ன தெரியுமா? Do you know what is the reason behind the ministry which was started in Jerusalem has spread around this world? கர்த்தர் செய்த ஊழியத்தை இன்று நாம் அத்தனை பேரும் செய்ய கடனாளியாக இருக்கிறோம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். We must know that it is our responsibility to pray for them.
எனவே இஸ்ரவேல் தேசத்திற்காக, குறிப்பா எருசலேமிற்காக அத்தனை ஊழியர்களும் அத்தனை விசுவாசிகளும் கண்டிப்பா நாம் ஜெபிக்க வேண்டும். Therefore, which is our duty as a church pastors and ministers and also the believers to pray for the nation of Israel. அடுத்ததாக 12 சீசர்களை அந்த தேசத்திலிருந்து தான் கர்த்தர் தேர்வு செய்தார். Nextly, God chose 12 disciples from that nation. அந்த 12 சீசர்கள் கடைசி நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அங்கிருந்து தான் உலகமெங்கும் இந்த 12 சீசர்கள் கடந்து போனார்கள். After receiving the anointing of the Holy Spirit, the 12 disciples spread around the world. தோமா என்பவர் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கடந்து வந்து தன்னுடைய ரத்தத்தை இங்குதான் அவர் சிந்தி இருக்கிறார். Thomas came to Kerala and then he came to Tamil Nadu and shed his blood in the state. எருசலேமிலே ஓட்டத்தை துவங்கினவர் சென்னையில் வந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். He started his race in Jerusalem and he ended his race in Chennai. எனவே இப்படிப்பட்ட சீசர்களை உருவாக்கின இடத்திற்காக, அந்த எருசலேமிற்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பா ஜெபிக்க வேண்டும். Therefore, as the children of God, we are supposed to pray for this nation which rose up all these great people of God. சீசர்கள் தேசமெங்கும் புறப்பட்டு போன பிறகு, எழும்பின பிறகு, அடுத்து அதே தேசத்துல அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள். சில வேதத்துல நம்ம வாசித்து நம்ம பார்க்கலாம். After God raised disciples out of that nation, it is being stated in the Bible that God raised apostles. அப்போஸ்தலர்கள் முதலாவது வருவது அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம சொல்லலாம். Apostle Paul was the first person who was coming under it. அவர் எருசலேமிலே தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தார். He started his ministry in Jerusalem. பக்கத்துல உள்ள பல பட்டணங்களுக்கு கடந்து போனார். He went to many cities around it. பக்கத்துல உள்ள பல தேசங்களுக்குள்ள கடந்து போனார். He went to many nations around it. ஏராளமான ஊழியர்களை எழுப்பினார். He raised up many ministers. ஏராளமான சபைகளை எழுப்பினார். He raised up many churches. நிறைய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். Many souls were saved and were added to the church. அங்கு ஏற்பட்ட சபை அல்லது எழுப்புதல் இப்பொழுது தேசமெங்கும் பற்றிய ஆரம்பித்திருக்கின்றன. The revival which was begun in that place have started spreading around this world. அப்படியானா தேசம் முழுவதும் ஞான நன்மையால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Therefore, we must understand all the nations have been filled with goodness of knowledge. அங்கு விதைக்கப்பட்ட ஞான விதையானது இப்போது தேசமெங்கிலும் கனி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The knowledge which was sown in that nation have started yielding fruit around this world. அப்படியானா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேரும் எருசலேமிற்காக கண்டிப்பா ஜெபிக்க வேண்டும் அல்லவா? Therefore, it is our duty to pray as a people who have got saved for the nation of Israel. எனவே தான் இன்றைக்கு இதே போல ஒவ்வொரு வாரமும் இஸ்ரவேலர்களுக்காக, குறிப்பா யூதர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். That is why every day we have been praying for the nation of Israel and also especially for the Jewish people. பரலோகத்திலே ஒரு திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார்கள். There is a plan in heaven. எந்த ஒரு ஞான நன்மையும் எருசலேமில் தான் துவங்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். There is a plan in heaven that any kind of good knowledge has to be started from the nation of Israel. எனவே தான் முதல் அபிஷேகம் அங்கு ஊற்றப்பட்டது. That is why the first anointing was poured in that nation. எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கு முதலாவது பிரசங்கிக்கப்பட்டது. That is why God's word was first preached in that place. எனவே தான் ஊழியம் அங்கு துவங்கப்பட்டது. That is why the ministry first began in that place. அங்கு தான் சீசர்கள் எழும்பினார்கள். That's where the disciples rose up from. அங்கு தான் சபைகளும் எழும்பியது. That's why churches rose up. அதன் பிறகு தான் உலகமெங்கும் சபைகள் எழும்பியது. Only after that the churches started spreading around the world. அப்படியானா நம்ம பூர்வீக இடத்திற்காக கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தே ஆக வேண்டும். Therefore, it is our duty to pray for that place where we come from. இப்படிப்பட்ட உன்னதமான நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். With such a great purpose only we have been running this program. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை அவர் தெரிந்து கொண்டார். God chose this earth. இஸ்ரவேலர்களுக்காக அந்த பூமியை, அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். God chose that nation of Israel for that people. கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திற்காக கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா அந்த இடத்திற்காக ஜெபிக்க வேண்டும். As being the people who have been saved by him, it is our duty to pray for that nation. ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Now we have understood that why should we pray for? ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை புரிந்து கொண்டீங்களா? Have you understood why should we pray for? அடுத்ததாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். I would like to remind you one more thing. இந்த தேசத்துல தான் தீர்க்கதரிசிகள் முதலாக எழும்பினார்கள். This is where the first prophets rose up from. ஆபிரகாம் அங்குதான் எழும்பினார். Abraham rose up from there. தீர்க்கதரிசிகளும் அங்குதான் எழும்பினார்கள். All the prophets rose up from there. தீர்க்கதரிசிகள் மறைந்திருந்து ஜெபித்த இடத்தெல்லாம் நாங்கள் பார்வையிட்டு கடந்து வந்தோம். We had an opportunity to go and visit those places where the prophets were hiding out and praying. சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய கல்லறையை நாங்கள் பார்த்தோம். We were able to see the tomb of Samuel.
அது மாத்திரமல்ல, எலியா ஒளிந்திருந்த அந்த கேரித்து ஆற்றங்கரை நாங்கள் பார்த்து வந்தோம். We also saw the place where Elijah was ducking out. எலியா அக்கினியை இறக்கின அந்த கர்மேல் பர்வதத்துக்குள்ள நாங்கள் கடந்து போயிட்டு வந்தோம். We went to this Mount of Carmel where Elijah brought down the fire. எலியா எங்கெல்லாம் கடந்து போனாரோ அல்லது நடமாடினாரோ அந்த இடங்களெல்லாம் நாங்கள் கடந்து போயிட்டு வந்தோம். We went to all the places wherever Elijah walked, and we went to those places. இவ்விதமாக தீர்க்கதரிசிகளை எழுப்பின தேசம் இஸ்ரவேல் தேசம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். In this way, the nation of Israel is a nation where it rose a lot of prophets. அங்குதான் மகா தீர்க்கதரிசி மோசேயும் எழும்பி இருக்கிறார். Even a greatest prophet Moses rose up from that place. அவர் மூலமாகத்தான் வேதமே கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We must also understand only through him the word of the Lord has been given to us. அவர் மூலமாகத்தான் 5 ஆகமங்களும் கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். We must also know the first 5 books have been given to us. இப்படிப்பட்ட பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட இடம் அந்த இஸ்ரவேல் தேசம். எனவே அதற்காக நாம் கண்டிப்பா நாம் ஜெபிக்க வேண்டும். Therefore, it is a nation of Israel that we have received all this kind of commandments from the Lord, and it is our duty to pray for them. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து போகும்போது கோலன் அந்த ஹைட்ஸ்ல போய் நின்று நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். When we went to the nation of Israel, we went to this place called as Golan Heights, and we prayed there. அப்பொழுது கர்த்தர் எங்களோடு பேச ஆரம்பித்தார். God started speaking to us. இந்த இடத்துல இன்னும் நீங்கள் பெற வேண்டிய பிரமாணங்கள் அதிகமாக இருக்குது, நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு பேச ஆரம்பித்தார். There are some more books that you need to receive from this place, and God said you need to wait and receive them. கர்த்தருடைய பிரமாணங்கள் இன்னும் பூமியிலே கொடுக்கப்பட வேண்டி இருக்குது. Still many good books are yet to be given to this earth. அது அங்குதான் வெளிப்படும். That's where it will be revealed. எனவே கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். Therefore, definitely as a people of God, we need to pray for that nation. இவ்விதமாக தீர்க்கதரிசிகளை உருவாக்கின இடம் இஸ்ரவேல் தேசம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The nation of Israel is a nation which raised up many prophets. தீர்க்கதரிசிகள் அங்கு எழும்பின பிறகுதான் இன்று உலகம் முழுவதும் தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Only as the prophets have raised up from there, all the prophets have been spread around the world. அங்கு எழும்பின எலியாவை போல இன்று எத்தனையோ எலியாக்கள், எலியாவை போன்ற தீர்க்கதரிசிகள் இன்று உலகமெங்கும் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Just like Elijah who rose up from that nation, now God has been raising many Elijahs around this world. அங்கு எழும்பின சாமுவேலை போன்று இன்று உலகம் முழுவதும் எத்தனையோ சாமுவேலை போன்ற தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Just like prophet Samuel who rose up in that nation, God has been raising many prophets around this world. இந்த கடைசி நாட்களிலே நாம் அத்தனை பேரும் கர்த்தர் எழுப்புகிற ஒரு தீர்க்கதரிசிகளாய் மாறப் போகிறோம். In this last days, we are going to become a prophet which the Lord has been raising us up. முதல் பிறப்பிடம் தீர்க்கதரிசிகளை பிறப்பித்த முதல் இடம் தெரியுமா? எருசலேம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Jerusalem is the place where it gave birth to the first prophet. எனவே அந்த தேசத்திற்காக, அங்குள்ள யூதர்களுக்காக, அந்த மண்ணிற்காக கண்டிப்பா நாம் ஜெபிக்க வேண்டும். Therefore, it is our duty to pray for that nation, for the Jewish people, and so for the soil. நாம் இப்பொழுது எதற்காக ஜெபிக்க வேண்டியங்கிற ஜெப குறிப்புகளை நான் வேகமா சொல்றேன், வேகமா எழுதி கொள்ளுங்கள். Even now I'm going to give you quickly the prayer points, and let's take it down quickly. ஜெப குறிப்புகளை எழுத ஆயத்தமா இருக்கீங்களா? Are you prepared to take it down? ஜெப குறிப்புகளை எழுதுங்க. Take down the prayer points. முதலாவது ஜெப குறிப்பை நான் சொல்றேன், வேகமா எழுதி கொள்ளுங்கள். I'm going to give you the first prayer point. Please take it down quickly. இஸ்ரவேல் தேசத்திற்காக, அடுத்து எருசலேமிற்காக ஜெபிக்கும் ஜெப வீரர்களை தேசமெங்கிலும் கர்த்தர் எழுப்பும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray for the nation of Israel, and also for the Lord to raise up many people to pray for the nation of Israel. அந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், தேசமெங்கிலும் கர்த்தரை எழுப்பணும் அப்படிங்கிற காரியத்துக்காக நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். We're going to pray in every state and every district. God has to raise many people around this nation as a prayer warriors to pray for the nation of Israel. இரண்டாவதாக, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூதர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர்களை பாதுகாக்கவும் என்கிற காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Secondly, we're going to pray that God will love all the people of the nation of Israel and protect them. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இரண்டாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். They must be blessed, also be protected. மூன்றாவதாக, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அத்தனை யூதர்களையும் ரட்சிக்கவும், ரட்சிக்கப்படவும் மாத்திரமல்ல அவர்கள் அபிஷேகத்தை அடைந்து கொள்ளும்படிக்காகவும் நாம் இன்றைக்கு அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Thirdly, we're going to pray that the people of Israel should be saved, and also they must be anointed. முதலாவது ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டாதான் அடுத்த காரியத்துக்கு போக முடியும், அதாவது அபிஷேகத்தை அடைந்து கொள்ள முடியும். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Only after receiving a salvation, they will be able to move on to the next step of receiving the anointing. Therefore, we're going to pray for the Lord to do it. நான்காவதாக, இஸ்ரவேல் தேசத்தில்
அதிகமான ஏராளமான நன்மைகள் உண்டாக, அதாவது செழிப்பு உண்டாக வேண்டும் என்கிற காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Nextly, we're going to pray that God will bring more prosperity upon the nation of Israel. நல்ல ஒரு செழிப்பை இங்கே கட்டணம்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray that God will command a great prosperity upon that nation. நல்ல மலையை கர்த்தர் இங்கே கட்டணம்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray that God will cause a nice rainfall upon that nation. ஐந்தாவதாக இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கும் எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து போக, யுத்தத்துக்கு ஒரு முடிவு உண்டாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்யும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Fifthly, we're going to pray that God will bring an end to the war that is happening in the nation of Israel. இன்று வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. Till now, many wars are taking place in the nation of Israel. இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். We're going to pray that God will bring an end to it. ஆறாவதாக எருசலேமில் காணப்படும் தீமைகள், அடுத்து இந்த விக்கிரங்கள் எல்லாம் ஒளிந்து போக, அப்படியே அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Sixthly, we're going to pray that the idol spirit and also every evil spirit that has been operating upon that nation will be completely be taken away. நாங்கள் எருசலேமுக்குள்ளே கடந்து போன போது ஏராளமான தீமைகளை, அதிகமான விக்கிரங்களை தான் நாங்கள் பார்த்தோம். When we went to the nation of Israel, we were able to see only evil things and also idols there. கர்த்தர் நடந்த பூமியிலே இப்போது விக்கிரங்கள் அதிகமாய் காணப்படுது. The place where Jesus walked, it has been filled with idols now. விக்கிரத்தின் வல்லமைகளும் அதிகமாய் காணப்படுது. The power of idols are powerful there. அதிகமாய் பில்லி சூனியங்கள் அதிகமாய் காணப்படுது. The witchcraft has been operated there. இவைகள் எல்லாம் அழிக்கப்படும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண We're போகிறோம். going to pray all these things will be destroyed. ஏழாவதாக எருசலேமில் உள்ள யூதர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். Seventhly, we're going to pray that the Jewish people will accept Jesus Christ and they'll be prepared for the second coming of God. எல்லா ஜெப குறிப்புகளையும் நான் வேகமா சொன்னேன், நீ எழுதி கொண்டீங்களா? I told all the prayer requests fastly. Have you taken it down? நீங்க வேகமா எழுதிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe you have taken it down. இப்போ இந்த ஜெப குறிப்புகளை கையில வைத்துக் கொள்ளுங்க. Keep the prayer points in your hand. நான் ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் சொல்ல அந்த காரியத்திற்காக நீங்கள் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண போறீங்க. As I tell each and every prayer points, you're going to pray for each and everything. நாம் ஜெபம் பண்ண கடந்து போவோமா? Shall we pray? வாங்க ஜெபம் பண்ணுவோம். Come, let's pray. நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். எல்லாரும் முழங்கள் படியிடுங்க, கண்களை மூடிக்கொள்வோம். இந்த நாளிலும் கூட ஏன் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியங்களை நீங்கள் அதிகமாக அறிந்து கொண்டீர்கள். நாம் இன்றைக்கும் நாம் ஜெபிக்க காத்திருக்கிறோம். நாம் ஜெப குறிப்பில் சொல்லும்போது எல்லாரும் அந்த கருத்து ஒருமித்தவர்களாக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்குமாறு ஒரு அன்பை வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. அந்த தேசத்திலே திரளான தீர்க்க தரிசிகளை கத்தரை எழுப்பணும், ஜெபிக்கிறவர்களை கத்தரை எழுப்பணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த எழுப்புதல் மறுபடியும் அங்கு மறுபடியும் துவங்க வேண்டும். இந்த காரியங்களுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். இப்போது முதல் காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போறதுக்கு முன்பதாக ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போது கர்த்ததாமே நம்முடைய ஜெபாவில் நிரப்பட்டு ஜெபிக்கலாம். இப்போது ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா, நன்றி தகப்பனே, நன்றிப்பா 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 கர்த்தாவே, உமக்கு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கிருபை நிறைந்தவரே, தேங்க்யூலா, வல்லமை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூலா, லாரா பாட்காடா ராபா லாரா பாட்கானா ராபா கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே தகப்பனே, அதிகமாக எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்திற்காக கர்த்தாவே, யூதர்களுக்கான இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தாவே உங்களுடைய செவிகளை திறந்தானமா இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க போற எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ஆவிலா நிரப்புவீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்க போற உடைய பிள்ளைகளை உங்களுடைய ஜெப ஆவிலா நிரப்புவீராக. ஒருமனப்பட்ட இருதயத்தினர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர. விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை செய்ய உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபம் ஆண்டவர் ஒரு ஜெபமும் வீண் போகவே கூடாது ஆண்டவரே. எங்களுடைய எல்லாருடைய ஜெபமும் உங்களுடைய பரிசுத்தத்துக்கு பாப்பா அவ முன்பதாக இருக்கிற தூப கலஸ்திரத்தை சேரத்தக்கதாக கர்த்தாவே தடைகளை அப்புறப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் மூலம் உங்களுக்கு பிரியமா இருக்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை வல்ல கருவியை பயன்படுத்துவீராக. கர்த்தாவே, ஜெபத்துக்கு தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியெல்லாம் சிறைப்பட்டு போகட்டும்
மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே. ஆமென். முதல் கருத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேல் தேசத்திற்காக அதே போல எருசலேமிற்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் தேசமெங்கிலும் கர்த்தர் எழுப்பும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம் இப்போது. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா, இஸ்ரேலுக்காக யூத ஜனங்களுக்காக ஆண்டவரே பாரப்பட்ட ஆண்டவரே அப்பா என் கர்த்தர் தாமே பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை தேசம் எங்கும் எழுப்பி தர வேண்டும் என்று உமது சமூகம் வந்திருக்கிறோம் தகப்பனே. என் கர்த்தர் ஜெப சேனைகளை இந்த கடைசி நாட்களிலே ஏற்படுத்துகிறீரே, உருவாக்குகிறீரே கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, மதிலெங்கும் ஆண்டவரே நின்று ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய கர்த்தாவே ஜாமக்காரர்களை எழுப்பி தாங்க ராஜா. தேசம் எங்கிலும் எழுப்பி தாங்க ஆண்டவரே. இஸ்ரவேலை மையமாக வைத்து கர்த்தாவே ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே ஜெப வீரர்களை எழுப்பி தாங்க சுவாமி. ஆண்டவரே வேலையாட்களை எழுப்பி தாங்க கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரே. அப்பா, யுத்த வீரர்களை எழுப்பி தாங்கப்பா. தீர்க்க தரிசிகளை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஆமீன். உலகம் எங்கும் கர்த்தாவே தேசத்தை உற்று நோக்கக்கூடிய கர்த்தாவே கண்களை தந்து கர்த்தாவே அப்பா அதற்காக பாரப்பட்டு மன உருக்கத்தோடு ஆண்டவரே அப்பா தங்கள் தேசங்களிலே தங்கள் குடும்பங்களிலே நடப்பது போல ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவியினாலே தேசங்களிலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் நிரப்புங்க ஆண்டவரே. எருசலேமுக்கு நேராக தங்கள் கண்களை ஏறெடுக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆமென். தங்கள் இருதயங்களை எருசலேமுக்கு நேராக திருப்ப செய்யுங்க கர்த்தாவே. அங்க என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே, என்ன செய்யணுங்கிற காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தாவே அப்பா ஜெப குழுக்கள் ஆங்காங்கே சபைகளிலே எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களிலே எழும்ப வேண்டும் அப்பா. ராஜாக்களுக்கு மத்தியிலே எழும்ப வேண்டும் கர்த்தாவே. ஆமீன். அந்த ஜெப மேகம் உலகம் எங்கும் ஆண்டவரே மூடப்படட்டும் கர்த்தாவே. ராஜாவின் நகரத்துக்கு ஆண்டவரே அப்பா தங்கள் பாரங்களாக ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப வீரர்களை நீர் ஏற்படுத்தி தாங்க ராஜா. அந்த ஜாமக்காரர்களை ஏற்படுத்தி தாங்க கர்த்தாவே. எருசலேமை ஆண்டவரே அப்பா சுட்டி காட்டி கர்த்தாவே தீர்க்க தரிசனம் உரைத்த ஆண்டவரே அப்பா ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை எழுப்பி தாங்க ராஜா. அந்த தீர்க்க தரிசிகளை எழுப்பி தாங்க. தீர்க்க தரிசனமாய் ஜெபிக்க வேண்டுமே. வரும் காரியங்களை உணர்ந்தவர்களாய் கர்த்தரின் காரியங்களை அறிந்தவர்களாய் ஆண்டவரே உலகுக்கு சொல்லி ஜெபிக்க வேண்டுமே கர்த்தாவே. அந்த ஜெப வீரர்களை எழுப்பி தாங்க ராஜா. யுத்த வீரர்களை எழுப்பி தாங்க. ஜெபத்திலே யுத்தம் செய்து சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து கர்த்தாவே இனங்கண்டு பிடித்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா கிரியைகளையும் அதம் பண்ணக்கூடிய ஜெப வீரர்களை எழுப்பி தாங்க. அந்த யுத்த வீரர்களை எழுப்பி தாங்க ராஜா. ஆமீன் ஆண்டவரே. அப்பா தூதர்களோடு இணைந்த ஆண்டவரே தங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடிய அந்த பணியாட்களை எழுப்பி தாங்க ராஜா. என் கர்த்தர் எழுப்பி தாங்க கர்த்தாவே. அந்த இஸ்ரவேலுக்காக ஆமீன் ராஜாவின் நகரத்துக்காக விசேஷமாய் எழுப்பி தாங்க ராஜா. உலகம் எங்கும் எழும்பட்டும். ஒவ்வொரு சபைகளிலே எழும்பட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலே எழும்பட்டும் ராஜா. ஒவ்வொரு மாநிலங்களிலே எழும்பட்டும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா எழும்பட்டும் கர்த்தாவே. என் கர்த்தர் நீர் அப்படி எழுப்பி தருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிராமங்கள் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் என்ற ஒரு ஊர் தெரியாத இருக்கக்கூடிய கிராமங்கள் கூட கர்த்தாவே இஸ்ரவேலின் பெயரை சொல்லி ஜெபிக்கணும் கர்த்தாவே. அப்படியான ஒரு ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அந்த ஜெப எழுப்புதலை கொண்டு வந்து அப்பா இஸ்ரவேலை காத்து கொள்ளுகிற தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்படியான வெளிப்பாடுகளை நீர் கொடுத்து ஜெபிக்க வைப்பதற்காக நன்றிகளை சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுவோமா? கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரண்டாவது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தர் ஆமென் ஆசீர்வதிக்கவும் அதே போல ஆமென் தேசத்தில் உள்ள யூதர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர்களை பாதுகாக்கவும் வேண்டுமா நாம் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். துதிக்கிறோம். சர்வ சேனைக்கும் அதிபதியா இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியை காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஒப்புக்கொடுத்து
கொடுக்கிற ராஜா, யூதர்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, முதலாவது நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. இதை நீங்க சொன்னிருக்கீங்களே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. இசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, ஆண்டவரே தேசத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவர் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக சுவாமி கர்த்தாவே. அப்பா மாவு தொட்டியும் என்ன பாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க இசப்பா கர்த்தாவே. அந்த ஆசீர்வாதமானது கர்த்தாவே ஒவ்வொரு மேல இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இஸ்ரேல் தேசத்துல இருக்க யூதர்களுக்கும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய வல்லமையுள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, அவர்கள் செய்கிற எல்லா கையின் பிரயாசத்தின் பலனை அவர்கள் புசிக்கத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்கள் என்னென்ன காரியங்கள் அவர்கள் அந்த கையின் பிரயாசங்களை செய்கிறார்களோ கர்த்தாவே, அந்த பூமியை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. அவர்களை ஆண்டவர் எல்லா காரியங்களும் ஆண்டவர் கர்த்தாவே நீர் ஜெயமாய் முடித்து கொடுங்க சுவாமி கர்த்தாவே. ஈசாக்கையை ஆசீர்வதித்த தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரை, யாக்கோபையாவை ஆசீர்வதித்த வல்லமையுள்ள கரம் ஆண்டவர், ஆபிரகாமையா ஆசீர்வதித்த வல்லமையுள்ள கரம் ஆண்டவர கர்த்தாவே. இதோ இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் யூதர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, அதே தேவகரமானது ஆண்டவரே அவருடைய சிரசு மேல் இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. அவருடைய எல்லா காரியங்களும் கர்த்தா நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக, கிருபையா நீர் இறங்கி ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. உம்முடைய கரம் அவர்களுக்கு நன்மைக்கு ஏதோ இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா நாங்கள் ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை இறங்க நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இதோ ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே மற்ற தேசத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரை கர்த்தாவே எங்கள் யூதர்களுக்கு ஆண்டவர் விரோதமாய் வராதபடிக்கு என் தேவனாகிய வல்லமுள்ள கரம் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை யுத்த வீரர்களும் ஆண்டவரை பாதுகாப்பின் தூதர்களும் இறங்கி வருவார்களாக சுவாமி கர்த்தாவே. பாதுகாப்பு கொடுப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே எஸ்ஸப்பா யூதர்கள் எங்கு சென்றாலும் கர்த்தாவே ஒரு பாதுகாப்பு சேனை அவர்கள் முன்பாய் கடந்து போகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாய் செல்லட்டும் தகப்பன கர்த்தாவே. ஒரு சர்வ சேனையா செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த யூத மக்களுக்கு ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவர் எந்த ஒரு சேதம் வராதபடிக்கு கண்ணுக்குள் நீர் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக கர்த்தாவே. கருவழிகள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக கர்த்தாவே. உம்முடைய கண்கள் ஆண்டவர்கள் மேல் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் மேல ஆண்டவரே கர்த்தா உலாவி வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய வல்லமுள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை கர்த்தாவே. அப்பா இவர்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய வஸ்திரத்தொங்கனால் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் அன்பு தெய்வமாகிய கர்த்தா உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா நீங்க ஆண்டவரை கர்த்தா அவர்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதங்கள் வாய்க்காத போக வேண்டும் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எந்த சத்ருவானவன் அவர்களை தொடாதபடிக்கு நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படியே ஆண்டவரை கர்த்தாவே அப்பா இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர்கள் யூதர்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர்கள் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி கர்த்தாவே பாதுகாப்பின் தேவனாய் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பு தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம். அப்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மூணாவது கருத்துக்காக நாம் ஜெபம் போறோம். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூதர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படிக்காக அவர்களை அபிஷேகிக்கும்படிக்காக நாம் ஜெபம் போறோம். ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். இப்போது அதிபதியே இரட்சகரே சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை ரட்சித்த தேவனே, இந்த நாளிலும் அப்பா இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூத மக்களின் ரட்சிப்புக்காக அவர்களை அபிஷேகிக்கும்படியாக நோக்கி மண்டாட வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே நீ ரட்சிப்பீராக. சவுளை ரட்சித்த தேவன் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே காணப்படுகிற எல்லா பிள்ளைகளை நீ தொட்ட முடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ரட்சிக்க கூடாதபடிக்கும் கரம் குறுகவில்லை ஆண்டவரே, கேட்க கூடாதபடிக்கும் செவி மந்தமாகவில்லை ஆண்டவரே. அவர்கள் ரட்சிப்பை அடைய முடியாதபடிக்கு காணப்பட எல்லா வழிகளும் தடைகளும் கேட்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உலகம் முழுவதும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு வருகிற இந்த நாட்களில் அப்பா அப்பா இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூத மக்கள் இதை பெறாதபடிக்கு இருக்கிறார்களே ஆண்டவரே. என் தகப்பன் இந்த நாளை நீர் அவர்களை அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஜாமக்காரர்களாக
காவலாளர்களாக, துணையாளர்களாக, யுத்த வீரர்களாக கத்தாவே அப்பா தீர்க்க தரிசிகளாக அபிஷேகத்தை நீர் வல்லமையாக ஆண்டவரே உலகம் எங்கும் எடுத்து கத்தாவே பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. உங்கள் குமாரத்திகள் ஆண்டவரே கத்த தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்னீரேன். தீர்க்க தரிசிகளை கத்தாவே வல்லமையாக அபிஷேகத்தவர்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொருவர் தாகத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும்படியாக அவர்களை கத்தாவே நீர் ஆண்டவரே அப்பா உணர்த்தி வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள் மீதும் வாலிபர்கள் மீதும் கத்தாவே, முதியவர்கள் மீதும் மூப்பர்கள் மீதும் ஆண்டவரே வல்லமை இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. தேசத்துக்காகவும் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கும்படியாக, தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அப்பா, தேசத்தை ஆண்டவரை காவல் காக்கும்படியான ஜாமக்காரர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. அவர்கள் கத்தாவே தேவ ஆண்டவரே தூதர்களோடு இணைந்து யுத்தம் செய்யும்படியாக அப்பா, யுத்த வீரர்களை எழுப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரேனும் கத்தாவே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே அளவில்லாத அபிஷேகத்தை நிரப்பி வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த கடைசி காலம் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் மனம் திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. நம்முடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த வருகை நாட்கள் ஒவ்வொருவர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரே கர்த்தருடைய களத்தில் அலங்கார கிரீடமாக ராஜ முடியுமாக சிறந்திருக்க கர்த்தர் தாமே ஆண்டவரே வல்லமையாக அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அந்த அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரை நிரப்பி கர்த்தாவே நீர் வல்லமையாக எடுத்து நிறுத்தப்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக உமக்கு நன்றி. அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவருமே நம்முடைய கரம் ஆண்டவரை தொடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றிலும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 4வது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே அதிகமான நன்மைகள் செழிப்புகள் உண்டாகும்படிக்க, நல்ல மழை உண்டாகும்படிக்காக எல்லாம் கைகளை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே உமக்கு நன்றிங்கப்பா. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அதிகமான நன்மைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது கர்த்தரால் ஆகட்டும் கர்த்தாவே, உம்மால் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூலா, நன்றி தகப்பனே. தகப்பனே, நல்ல மழை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் ஏற்ற மழையை கொடுத்து நல்ல செழிப்பு நீர் கட்டளை வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நல்ல மழையை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, செழிப்புள்ள தேசமாக மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அன்னைக்கு கடலில் வறண்டு காணப்படுதே அந்த நிலத்தையெல்லாம் சாபமான பூமியெல்லாம் ஆண்டவரே சாபத்தை நீக்கி ஒரு செழிப்புள்ள தேசமாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதங்களுக்காக செபிக்கிறோம். செழிப்பு உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, அந்த தேசத்தில் கலந்து எல்லா சாபங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு கர்த்தாவே செழிப்பு நீர் கட்டளை வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாப்பா, எல்லா இடங்களிலும் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் நல்ல மழை பொழிவு ஆமென் இன்று முதல் உண்டாக வேண்டுமா இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அதை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்தில் செபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்த கருத்துக்காரன் ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற அந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும்படிக்காக, ஒரு முடிவு உண்டாகும்படிக்காக ஆமா இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம் இப்போது. பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஜெபத்திற்கு தகப்பனே நீர் பதில் கொடுக்க தகப்பனே நீர் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற யுத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு நீர் சொன்னீரே. யுத்தங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, இது நிமித்தமாக யுத்தங்களுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க ஆண்டவரே. கவனம் முழுவதும் அதிலே கடந்து போகுதே தகப்பனே. ஆண்டவரே அதிலே ஆண்டவரே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே யுத்தங்களை ஓய செய்ய வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக. யாமாண்டவரே, இஸ்ரவேல் தேசத்திலும் சுற்றியுள்ள தேசங்களிலும் கர்த்தாவே ஒரு அமைதியை நீர் கட்டளை வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சாலமோன் காலத்தில் ஆண்டவரே ஒரு அமைதியை நீர் கட்டளையிட்டீரே, அதே போல அமைதியை நீர் கட்டளை வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். யுத்தங்களை கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். யாரும் யுத்தங்களை விரும்பக்கூடாது ஆண்டவரே. தேவரே, நீர் ஜனங்களுக்கு ஆமாப்பா நன்மையை கொடுப்பீராக, ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியை நீர் கொடுப்பீராக. தேவனுடைய கரம் அதை காரியத்தை செய்யும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாம் உம்மால் கூடுமாண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்ல அப்பா. அப்பா, நீர் அற்புதத்தை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தில் செபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபம்
ஜெபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அடுத்ததாக 6வது காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எருசலேமிலே காணக்கூடிய இந்த தீமைகள் எல்லாம் அகன்று போகும்படிக்காக, அருவருப்பு எல்லாம் சுட்டரிக்கப்படும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அங்க கடவுளுடைய எல்லா பில்லி சூனியங்கள், சத்ருவின் கிரியைகள், எல்லா இருளும் அந்தார இருளெல்லாம் விலகி போகும்படிக்காக நான் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூலா, நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே, எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக எருசலேமிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அங்க காணக்கூடிய எல்லா அருவருப்புகளையும் நாங்கள் பார்த்து அவைகளாம் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்த வேண்டுமான இப்பொழுது நாங்கள் திரைப்பலை நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அருவருப்புகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. அருவருப்புகளை சுட்டரிக்கிற அக்கினி இப்போதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அருவருக்கிற எந்த ஒரு கர்த்தர் அருவருக்கிற எல்லா அருவருப்புகளும் அந்த பட்டணத்தை விட்டு இப்போதே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விக்கிரகத்தின் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். விக்கிரகம் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும், விக்கிரகத்தின் வல்லமை எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு செய்கிற எல்லா பில்லி சூனியங்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபா காலா ராபா இப்போதே சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், தீமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், ஒரு பரிசுத்த பூமியாய் மாறட்டும், அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். அங்க காணக்கூடிய எல்லா அந்தார இருளாம் விலகி போகட்டும், அந்த பட்டணத்திலே ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் திரளா எழும்பட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஓ ரீபா காலா ராபா கனரா பல்லரபா. ஆமென். இருளை வெளிச்சமாக்குறவர் நான் என்று சொன்னவர் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருளை நீர் வெளிச்சமாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேம் பட்டணத்திலே காணக்கூடிய இப்போதே எல்லா அந்தார இருளாம் விலகி போகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓரிபா டரபா கலரபா லரபா. இயேசுவின் நாமத்தினாலே அது அப்படி ஆகட்டும். இப்போதே சத்துருவின் கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும், தீமைகள் அகன்று போகட்டும். ஓ தீமைகள் செத்து விழுகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தாவே செரிப்பை நீர் கட்டளையிடும். ஆமாப்பா, ஆமா, வெளிச்சத்தை நீர் உண்டாக்கும். நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறேன் தூய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூலா, நன்றி. அடுத்ததாக எருசலேமில் உள்ள யூதர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம், ரட்சிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அது மாத்திரமல்ல, அவர்களும் கூட கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் உலகமெங்கும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் அங்கு எவ்வளவு நிறுத்தப்பட்டு இருக்கிறது. தீர்க்கதரிசிகளை எழுப்பணும், ஜெபிக்கிறவர்களை எருசலேம் பட்டணத்தில் எழுப்பணும், இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தரை எழுப்பணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே வெளிப்படணும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தரை செய்யும்படிக்காக நாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இப்போது எல்லாரும் ஜெபிக்கலாம். இப்போது தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி தகப்பனே, நன்றிப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே எருசலேமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே யூதர்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், அவளை அபிஷேகத்தில் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அங்குதானப்பா முதலாக எருசலேமில் தானப்பா அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆனால் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எல்லா பிரஜாதிகளையும் பெற்றுக் கொண்டார்களே, ஆனால் யூதர்களும் அதுக்கு தூரமா இருக்கிறார்களே. கர்த்தாவே நீர் மனமிறங்கி அவர்களுக்கு அப்பா இரக்கம் செய்து அவர்களையும் அபிஷேகிக்க வேண்டுமா. கர்த்தாவே அவர்களையும் தீர்க்கதரிசிகளாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேம் பட்டணத்தில் அப்பா தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், சுவிசேஷகர்கள் எழும்பட்டும், கடைசிகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். கர்த்தாவே ஜெபிக்கிற பிள்ளைகள் திரளா எழும்பட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய வார்த்தைகள் அங்கும் கொடுக்கப்படட்டும், உடைய வார்த்தைகள் பிரமாணங்கள் எல்லாம் அங்கு கொடுக்கப்படட்டும். கர்த்தாவே நீர் அப்படி செய்ய வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாப்பா, வெறுமையா இருக்கிற அந்த தேசத்திலே உடைய நன்மையெல்லாம் நிரப்புவீராக, உடைய வார்த்தையெல்லாம் நிரப்புவீராக, ஆவிக்குரிய நன்மையெல்லாம் நிரப்புவீராக. ஆசீர்வாதங்கள் ஆமென், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் திரளாய் பெருகுவதாக. ஆமாண்டவரே, ஊழியர்களை தீர்க்கதரிசிகளை பிறப்பிக்கிற இடமா இது மாறாட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென். நாம் செய்த ஜெப குறிப்பை எல்லாம் கர்த்தர் கேட்டதற்காக பதில் தந்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோக பிதாவே உமக்கு நன்றி தகப்பனே. எருசலேமுக்காக அதே போல இஸ்ரவேல் தேசத்திற்காக யூதர்களுக்காக நாங்கள் கருத்து ஒருமித்தவர்களாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இதோ அவர்களுக்காக ஜெபித்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஜெபித்த பிள்ளைகளையும் நன்மையில நிரப்புவீராக. காதுகள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய குரலை அவர்களை ஆமாண்டவரை கேட்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிருபையெல்லாம் அவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. நன்மையில நிரப்புவீராக, தீர்க்கதரிசிகளாக மாற்றுவீராக, ஜெபவர்களாக மாற்றுவீராக கர்த்தாவே. நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தின் நன்மையினால் நிரப்புவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
இன்றும் கூட அதிக நேரம் யூதர்களுக்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக நாம் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க, நேசத்தை ஜெபிங்க. ஜெபிக்கிறவர்கள் திருவிழா எழுப்பும்படிக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை இமெயில் மூலமாக அல்லது கடிதத்தின் மூலமாக எழுதி அனுப்புமாறு உங்களை அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதே போல் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு கண்டிப்பாக சாட்சியாக கடிதத்தின் மூலமாக எழுதி அனுப்புமாறு உங்களை அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி சகோதரர் ஜான் கே, இயேசுவின் துணை ஜெப ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 6, ராமநாதபுரம் 623501, தென் இந்தியா. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். Our address, Brother John K, Voice of Jesus Prayer Ministries, Post Box number 6, Ramnad 623501, South India. For more details, contact us through these phone numbers.